டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 12வது நாள் 11வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஸ்மால் ரீவைண்டோட காட்டுறாங்க. நேற்று நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் காட்டுறாங்க. 12வது நாளான இன்னைக்கு கஞ்சா கருப்பண்ணன் கேட்ட மாதிரியே விஜய் படத்தோட தீபாவளி அப்படின்ற பாடலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, பாட்டு போட்டால் எல்லாரும் செமையா டான்ஸ் ஆடிடுவாங்கன்னு. நமிதா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க டான்ஸ் ஆடல. நீங்கள் கண்டிப்பாக கேட்குவீங்க ஓவியா எப்படி டான்ஸ் ஆடினாங்கன்னு. இத்தனை நாளாக சோலோவாக ஆடிக்கிட்டு இருந்த ஓவியா இன்னைக்கு போய் வாஷ்ரூம் கிட்ட ஆரவையும் கூப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு 8:45 மணிக்கு ஜென்ஸோட சைடில் ஆரவும் சக்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி என்ன சொல்கிறாருன்னா, காயத்ரிக்கு பயம் வந்துருச்சு, ஜூலி எங்கே ஜெயிச்சிருவாளோ நம்ம மானம் போயிடும் அப்படின்னு காயத்ரி பயப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்கிட்டே ஒரு தடவை காயத்ரி சொல்லியிருக்கா, ஜூலி ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுறது, என்னோட இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னு காயத்ரி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சக்தி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, ஜூலி கிட்ட கரெக்டாக இருந்தால் அவள் கரெக்டாக இருப்பா, ஆனால் இவங்க தான் அவளை போய் போலி ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அவளை உசுப்பேற்றி விட்றாங்க அப்படின்னு ஆரவுகிட்ட காலங்காத்தால நாயம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சக்தி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்படியே லேடிஸ் சைடு காட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, ரைசாவோட மேக்கப்பை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மேக்கப்பு ரொம்பவே கொடூரமாக இருக்குது, இனிமேல் யாருக்குமே மேக்கப் போடாத அப்படின்னு நமிதா வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க சிம்பாலிக்காக ஜூலியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஓரமாக ஜூலி கம்முன்னு நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க, யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கும் போகல. ஒரு 9:30 மணிக்கு வையாபுரியும் கஞ்சா கருப்பும் பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசினாலே கண்டிப்பாக பரணி பற்றி தானே பேசுவாங்க. பரணி வந்து நேற்று என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, என்னை எப்படியாச்சும் வெளியில் அனுப்பிச்சிருங்கன்னா நான் வெளியில் போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு வையாபுரி கிட்ட பரணி சொன்னதா வையாபுரி கஞ்சா கருப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காலங்காத்தால கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஓவியா, உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காதல் அணுக்கள் என் உடம்புல நிறைய ஆயிடுச்சு, நான் ரொமான்ஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுங்க அப்படின்னு நமிதா கிட்டையும் ஆர்த்திக்கிட்டையும் கேட்குறாங்க. நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, பிகினி ட்ரெஸ்ஸில் போ, அவன் ரொம்ப ரொமான்ஸ் ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா என்னோட சல்வார் வந்துட்டு ரைஸா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், நீ வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க நமிதா. சரி, நான் வளையல் நெத்தி சுட்டிலாம் போட்டுக்கிட்டு சாரி கட்டிட்டு போகலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு எல்லாரும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கஞ்சா கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, தனியால் ஸ்னேகன் சூப்பராக சமைச்சிருக்காரு, தோசை சூப்பராக சுட்டுருக்காரு அப்படின்றாங்க. தோசைக்கு மாவு எங்கேருந்து வந்துச்சுன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க, சத்தியமாக எனக்கு தெரியல பாஸ். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்னேகன் வந்துட்டு கஞ்சா கருப்புக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேமரா முன்னாடி போய் காயத்ரிக்கு சாக்லேட் மில்க் ஷேக் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிருங்கன்னு கஞ்சா கருப்பா அனுப்பிச்சி விட்றாரு. உடனே காயத்ரியை கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உடனே காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு சாக்லேட் மில்க் ஷேக் வேணும், பால் என்னால் குடிக்க முடியாது, எனக்கு வாந்தியாக வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஒரே வார்த்தையாக அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க மொக்க வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. 12:45 மணிக்கு லேடிஸ் சைடை காட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஓவியா செமையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆரவ் என்ன சொன்னான் அந்த ட்ரெஸ்ஸை பற்றின்னு கேட்குறாங்க. அவன் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு மணிக்கு மறுபடியும் கஞ்சா கருப்பும் வையாபுரியும் பரணியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரணி வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறான் அப்படின்னு வையாபுரி கஞ்சா கருப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் ஆரவ் கூட பேசிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா வெளியில் வந்து ஆரவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரவ் உடனே இதுதான் டைம்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு, இந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் சூப்பராக இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு பரணி அங்கே வந்து உட்காரலாமான்னு கேட்டுட்டு தான் உட்கார்றாரு. ஆனால் ஆரவ் ஓகேன்னு சொல்கிறாரு. ஓவியா வேணாம், இப்போ உட்கார வேணாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து உட்காருங்கன்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் பரணி. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1:30 மணிக்கு டைனிங் ஹாலில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஆரவ் வந்துட்டு காயத்ரியை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவெல்லாம் இப்போ சாப்பிட்லன்னு யார் அழுந்தா அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க, அதே தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஆரவ் எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பிட வச்சுட்டாரு. மதியான சாப்பாட்டை எல்லாருமே திருப்தியாக உட்காந்து அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு 2 மணிக்கு ஆர்த்தி, ரைசா, காயத்ரி இவங்க 3 பேரும் கணேஷை கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கணேஷ் ஓவராக இரிட்டேட் பண்ணுறாரு. நேற்று கஞ்சா கருப்பனை ஏதோ சொல்லி கொடுத்தாரு, அதை ஓவராக மனப்பாடம் பண்ணி ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு ஜிம் ஆரம்பிச்சாருன்னா அங்கே யாருமே போக மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு எப்படா காலி பண்ணலான்னு தான் நினைப்பாங்க, அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுறாரு அப்படின்னு ஆர்த்தியும் ரைசாவும் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கஞ்சா கருப்பண்ணா, நீங்கள் தக்காளி சட்னி செய்வேன், கோதுமை ரொட்டி செய்வேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போனால் எல்லாருக்கும் எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தி கலாய்ச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆர்த்தி வந்துட்டு, நேற்று ஜூலி இடத்த விட்டு காலி பண்ணுறேன்னு சொன்னாலே இன்னும் போகலையா, இதைத்தான் நான் ஃபேக்குன்றேன், போகிறதுனா கிளம்பி போய்கிட்டே இருக்கணும், வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டால் இப்படி தான் பொட்டி தூக்கிட்டு கிளம்பிடுவாளா அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே
பிக் பாஸ் மறுபடியும் கன்ஃபெஷன் ரூமுக்கு காயத்ரியை கூப்பிட்டு போய் தொலைது போ அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு சாக்லேட் பவுடர் கொடுத்துட்டாங்க. அந்த மூஞ்சை நீங்க பார்க்கணுமே சாக்லேட் பவுடர் கிடைச்சதுக்கு அப்புறம். ஆனா பிக் பாஸ் ஒரு ஆப் வச்சிருக்காரு, என்னன்னா உங்களுக்கு கிடைக்க போற பாயிண்ட்ஸ்ல இருந்து இந்த சாக்லேட் பவுடருக்கு தேவையான பாயிண்ட்ஸை நாங்கள் கழிச்சிருவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா லக்ஸரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் வருது. அது என்னன்னா ஆடல் பாடல் நாடகம் இது 3யுமே பண்ணணும். 3 டீமாக பிரித்து அவங்களாம் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா கருப்பு, பரணி இவங்களாம் பாகுபலி படத்தை வச்சுட்டு ஒரு கான்செப்ட் பண்ண போகிறாங்க. அஜித் பாட்டுக்காக சக்தி, காயத்ரி, ஓவியா, ஆரவ் இவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸ்நேகன் விளையாட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ தானே பாகுபலி, பரணி கட்டப்பாவா நடிக்க போகிறான், அவன் முதுகில் குத்தும் பொழுது கஞ்சா கருப்பானா நீங்கள் என்ன பண்ணுங்க, பிக் பாஸில் தான் நீ என் முதுகில் குத்துற, இங்கேயும் மாடா முதுகில் குத்துறன்னு ஒரு டைலாக் சொல்லுங்கள், செம்ம காமெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே டென்ஷன் ஆகிட்டு பரணி என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மன உளைச்சல் தர மாதிரி பேசாதீங்க, நான் எப்போ அவரோட முதுகில் குத்துனேன், விளையாட்டு கூட இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு அவர் நடந்து போயிட்டாரு. ஆரவும் ஓவியாவும் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப ஃபேக்காக நடிக்கிறது வந்துட்டு ஆர்த்தி தான். மக்கள்லாம் ஆர்த்தி வந்துட்டு நல்லா காமெடி நடிகர்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று ஜூலி கூட சண்டைப்படும் பொழுது அவங்களோட உண்மையான முகம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு 2 பேரும் தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 மணிக்கு எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தோட இவங்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பாட்டு பாடுற காம்படிஷன் வருது. அதில் வந்துட்டு ரைசா, வையாபுரி, கணேஷ் இவங்க 3 பேரும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. லலலா அந்த பாட்டை பாடுறாங்க 3 பேருமே. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா டான்ஸ் ஆடுறதுக்காக சக்தி, ஓவியா, ஆரவ், காயத்ரி இவங்க 4 பேரும் வந்துட்டு வீரம் படத்துல இருந்து அஜித்தோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்பவே சூப்பராக இவங்க 4 பேரும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஹார்த்தியும் ஜூலியும் கீழே இருந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹார்த்தி, கஞ்சா கருப்பு, பரணி, ஜூலி இவங்க 4 பேரும் பாகுபலி படத்துல இருந்து ஒரு சீனை எடுத்து நாடகமாக பண்ணாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. 3 பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்நேகன் வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாரு. அதில் வந்துட்டு டான்ஸ் ஆடின டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, 2வதா சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கும், சிறந்த மாணவி அப்படின்னு ரைசாக்கும் அவார்டு கொடுக்குறாரு. வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் முன்னேற்றம் அதிகமானது ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோப்பையும், எல்லாருக்குமே உதவி அதிகமாக பண்ணுறது கஞ்சா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவார்டை கொடுக்குறாரு தலைமை ஆசிரியரான ஸ்நேகன். கொஞ்ச நேரம் கழிச்சு கஞ்சா கருப்பு உள்ளே வராரு லேடிஸ் சைடு. அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, காரியத்தையே சொதப்பிட்டான் பரணி, அவங்ககிட்ட அந்த டைலாக்கை சொல்ல வேணாம்னு சொன்னேன், அங்கே வந்தால் கழுத்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பரணி இல்லாமல் இருந்திருந்தா அந்த நாடகத்தை நம்ம ரொம்பவே நல்லா நடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹார்த்தியும் அதே தான் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்காங்க. பரணியை யார் அந்த டைலாக்கை சொல்ல சொன்னது, நான் சொல்ல வேணாம் தான் சொன்னேன், கடைசியாக காமெடி வரும் அது வரும் இது வரும்னு சொதப்பி விட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 7:30 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு ஜூலி போய் காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கக்கா அப்படின்னு ஜூலி வந்து காயத்ரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்போ உண்மையான பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியுதோ அப்போ தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணாதான் நான் உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் நேற்று நடந்த கதையை வந்துட்டு ஜூலி காயத்ரி கிட்ட அழுந்துக்கிட்டே சொல்கிறாங்க. அழுந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசாத, இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போ அப்படின்னு காயத்ரி ஜூலி சொல்லிடுறாங்க. ஜூலி மறுபடியும் நான் நல்ல பொண்ணுன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓவியா வந்து பரணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்காக இரு, யார் என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கோ, எதுக்குமே கண் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஓவியா. இன்னொரு பக்கம் ஜூலியும் ஆர்த்தியும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அக்கான்னு சொல்லிட்டு ஜூலி ஆர்த்தியை கூப்பிடும் பொழுது ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை அக்கான்னு கூப்பிடாத, எனக்கு தங்கச்சி இருந்திருந்தா அவள் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டா, அவள் ரொம்பவே டீசெண்டாக இருந்திருப்பா, ஃபேக்காக நடிக்க மாட்டா அப்படின்னு தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம்னு கூப்பிடு இல்லைனா ஆர்த்தின்னு கூப்பிடு, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிடுறாங்க. ஜூலி வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பகிரங்கமாக. ஆனால் அந்த மன்னிப்பை அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. நீ செஞ்சது தப்பு தான், அதை 24 மணி நேரம் கழிச்சு வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்குற, நேற்று கேட்க வேண்டியது தானே அப்படின்னு ஆர்த்தி சொல்கிறாங்க. நானும் உன்னை கலாய்க்கிறேன், காயத்ரியும் கலாய்க்கிறாங்க. நேற்று வந்துட்டு எதுக்கு நீ என் பேரை மட்டும் தனியாக சொல்கிற, ஆர்த்தி மேலே தான் எனக்கு கோவம்னு, அப்போ அவங்க தலைவியாக இருக்கிறதுனால உனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ஜூலி கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஆர்த்தி மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யாரையாச்சும் கலாய்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை தான் நான் செய்வேன், நீ மறுபடியும் ஃபேக்காக நடிச்சுன்னா ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன், அதை நீ ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிக் பாஸ் கிட்ட இருந்து இன்னொரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் என்னன்னா, சமையல் செய்யணும். நமிதா ஒரு டீமுக்கு தலைவராகவும் கஞ்சா கருப்பு இன்னொரு டீமுக்கு தலைவராகவும் இருந்து நான்வெஜ் ஒரு டீமும் வெஜிடேரியன் ஒரு டீமும் சமைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கஞ்சா கருப்போட டீம் தான் சமைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு பன்னீரில் செய்கிறாங்க வெஜிடேரியன்றதுனால. நமிதா டீம் வந்துட்டு நான் வெஜிடேரியன் சமைக்கிறாங்க. பஸர் ஆனவுடனே ஸ்டோர் ரூம்லேருந்து பொருள்லாம் கிடைக்குது, அதை எல்லாத்தையும் ஓடி போய் வேகமாக எடுத்துக்கிட்டு வந்து எல்லாம் சமையல் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ரைசா, ஓவியா, காயத்ரி இவங்க 3 பேரும் அதில் எந்த சாப்பாடு சிறந்தது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்ட தான் இருந்தது. 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வெஜிடேரியன் சமைச்ச நமிதாவோட டீம் சூப்பர்,
கஞ்சா கருப்போட டீம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக சமைச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியாக சொல்ல போனால் நமிதாவோட டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஜூலியும் காயத்ரியும் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூலி என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்தி கிட்ட என்னென்ன பேசினாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து காயத்ரி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆர்த்தி அக்கா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ காயத்ரி கூட சண்டை போடல, என் கூட மட்டும் சண்டை போடுற, தலைவன்றதுனால பயந்துட்டியா அப்படின்னு ஆர்த்தி அக்கா என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு ஜூலி கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே மழை வந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் ரசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. இன்னையோட பிக் பாஸ் டே முடிவுக்கு வருது. நாளைக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா கருப்பண்ண தோப்புக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க. பரணி வந்துட்டு நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்குது. பரணி, கஞ்சா கருப்பு, ஓவியா இவங்க 3 பேர்த்துலேருந்து யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக எலிமினேட் ஆக போகிறாங்க. யார் எலிமினேட் ஆவா, யார் தப்பிப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரியான பிக் பாஸ் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.